ஹலோ, வணக்கம். சில பேர் சில சமயங்களை யோசனை பண்ணாமல் இந்த முன்கோபத்தினாலையும் அவசரத்தினாலையும் தப்பு பண்ணுவாங்க. ரைட்டா? அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஒரு சமயம் ஒரு 50 இயர்ஸ் ஓல்டு இருக்கிற ஒரு லேடி வேகமாக ஒரு ட்ரெயினில் ஏறுறாங்க. ஏறும்போது கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 மினிட்ஸில் கிளம்பிடுச்சு. அதனால் வேகமாக ஏறின உடனே அவங்க டிக்கெட்டில் இருக்கிற நம்பரில் இருக்கிற சீட்டில் உட்கார வரும்போது அவங்க ஆல்ரெடி ஒரு யங் ஃபெலோ, ஒரு 25 இயர்ஸ் ஏஜ் இருக்கிற ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கான். அவன்கிட்ட இது என்னோட சீட்டுன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே அவன் ரொம்ப கோபமாக, இல்லை என்கிட்ட சீட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட் நம்பரு, சீட் நம்பர்லாம் சொல்கிறான். இந்த டிக்கெட்டு இந்த டேட் இது இருக்குது, அதனால் நீங்கள் வேற எங்கேயாரும் உட்காருங்கன்றான். அவன் வெரிஃபை பண்ணியிருக்கலாம். அவன் வெரிஃபை பண்ணாமல் இதை சொன்னான். உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அந்த அம்மா அது கரெக்டுன்னு அவங்களுக்கு தெரியும். சரி, இவங்ககிட்ட எப்படி ஆர்கியூ பண்ணுறதுன்னு எதிர்க்க ஒரு சீட்டு காலியாக இருந்தால் உட்காந்துட்டாங்க. ட்ரெயினும் கிளம்பின உடனே டிக்கெட் கலெக்டர் வந்தார். வந்தவுடனே எல்லாரையும் டிக்கெட் செக் பண்ணும்போது இந்த ஆளோட டிக்கெட்டை செக் பண்ணிட்டு கண்ணாமண்ணான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா, இந்த சீட்டு உண்டு கிடையாதுன்னதும், இருக்கு பாருங்க, இந்த கம்பார்ட்மெண்ட்டு சீட் நம்பரு எல்லாம் இதுதான். நீ கம்பார்ட்மெண்ட் கரெக்டு, சீட் நம்பர் கரெக்டு, ட்ரெயின் டைம் கரெக்டு, ஆனால் நீ கேரளாவுக்கு போகிற ட்ரெயினில் ஏறி இருக்கணும், இது பாம்பேக்கு போகிற ட்ரெயின்னாராம். ஸோ தப்பான பிளாட்ஃபார்மில் ஏறி அவசரமாக உட்காந்துருக்கான். ஸோ அந்த அம்மா சொல்லும் போதானோ கொஞ்சம் அவன் சரி, ஒரு வயசானவங்க சொல்கிறாங்களே, எதுக்கும் நம்ம வெரிஃபை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த அம்மா டிக்கெட்டையும் இந்த ஆளோட டிக்கெட்டையும் வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கலாம். அந்த கொஞ்சம் பொறுமை கூட அவனுக்கு இல்லாமல் ரொம்ப வேகமாக கோவப்பட்டுட்டு பேசினதுனால தண்டனை என்ன கிடைச்சது? டிக்கெட் கலெக்டர் அடுத்த ஃபைனும் போட்டுட்டு அடுத்த ஸ்டேஷனில் இறக்கிட்டான். ஸோ இவனுக்கு பெரிய லாஸ். இவனோட ட்ரெயினும் போன இதுலேருந்து வேற பக்கம் போயிடுச்சு, கேரளா போயிடுச்சு. இவன் வேற ஸ்டேஷனில் இறங்கினான். ஸோ சச் அ லாட் ஆஃப் ட்ரபிள் ஹி ஹேஸ் டு ஃபேஸ், இல்லைங்களா? அந்த அவசர புத்தினால அது இல்லாமல், அந்த ஈகோ இல்லாமல் அவன் அப்போவே வெரிஃபை பண்ணியிருந்தான்னாக்கா இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கு. அதனால எப்போவுமே முன்கோபம் இருந்து நம்ம அறிவை இழக்கக்கூடாது. ரைட்டுங்களா?